கருவாடு வாங்க மச்சான். வாங்கலாம் மச்சான். என்ன பண்ணா? பெயர் பெயர் மல்லேஷ் கண்ணன். மல்லேஷ் கண்ணன். அடுத்து. ஐயோ, ஃபோன் பண்ணி எடுக்கலன்னு வீட்டுக்கே வந்துட்டானே. சார் வாங்க சார். என்ன வாங்க சார், ஃபோன் எடுத்து பாருங்க. எத்தனை டைம் ஃபோன் பண்ணியிருக்கேன்னு? ஒரு டைம் கூட அட்டன் பண்ணி பேச மாட்டீங்களா? காசு இருந்தா எடுக்க மாட்டோமா என்னங்க திரு முடிச்சுட்டு இருக்கீங்க? டியூ மட்டும் போய் எடுத்துட்டு வாங்க சார். ஒரு 2 நாள் டைம். இந்த 2 நாள் 2 வாரம் 2 மாசம் டைலாக்லாம் வேணாம், டியூ அமௌண்ட் வேணும். எடுத்துட்டு வாங்க சார். எனக்கு ஒரு டவுட்டு. என்ன டவுட்டு சார்? இந்த லோன் வேணுமான்னு கேட்கும்போது மட்டும் அழகழகான பொண்ணுங்கெல்லாம் ஃபோன் பண்ணி பேசுறாங்க. லோன் கலெக்ஷன் பண்ண மட்டும் நீங்க ஏன் வரீங்க? பொண்ணுங்க வர மாட்டாங்களா? ஐயோ, நமக்கே லோன் கட்ட வைக்கல, இந்த கேள்வி அவசியமா? பக்கத்துல ஒரு கலெக்ஷன் இருக்கு, போயிட்டு வருவேன், அதுக்கிட்ட எடுத்து வைக்கிறேன். A few moments later. நம்மளை பார்த்து வக்கலன்னு சொல்லிட்டாங்க. அவனை சும்மா விடக்கூடாது. அவன் வரதுக்குள்ள எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணி இந்த புடிவான் காசை. அந்த வக்கு இல்லை கிக்கு இல்லைங்கிற வேலையெல்லாம் அங்கே வச்சுக்காத. மாசம் ஆனால் பணம் கரெக்டாக உனக்கு வந்துடும். இனிமே வீட்டு பக்கம் வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு மாசம் நடந்து வரும். இல்லை இல்லை, இது பத்தாது. நம்மளை பார்த்து வக்கலன்னு சொல்லிட்டானே. மொத்த பணத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு போய், யோ குடிவோம் மொத்த பணத்தையும். இந்த வக்கல்ல கிக்கல்லங்கிற வேலையெல்லாம் இங்க வச்சுக்கோ. இனிமே இந்த லோனு வேணுமா அது வேணுமான்னு கேட்டுட்டு வீட்டு சைடு வந்துடாத. அப்படியே ஓடி போயிருன்னு சொல்லிட்டு கெத்தா நடந்து. ஐயோ, என்ன அதுக்குள்ள வந்துட்டான்? இன்னும் பணத்தை வேற ரெடி பண்ணலையே. யோ, இன்னும் நீ இந்த இடத்த விட்டே போகலையா? அப்போ உனக்கு உண்மையிலே வக்கு இல்லையா? எங்க நமக்கு ட்வின்ஸ் பிறந்திருக்குங்க. 2 பேர்த்துக்கும் ஒரே. இவனுங்க வேற மாசம் ஆனா சம்பளம் வருதோ இல்லையோ லோன் காசு கேட்டு ஃபோன் பண்ணிடுறானுங்க. எப்படி சமாளிக்கிறது? ஹலோ, சார் கேக்குதா சார்? சார், ஏபிசிடி பேங்க் சார். சார் நீங்க பேசுறது நல்லா கேக்குது. நான் பேசுறது கேக்குதா? ஹலோ சார், கொஞ்சம் வண்டியை ஓரமா நிறுத்திட்டு பேசுங்க. சார் நீங்க பேசுறது தெளிவா கேக்குது சார். சொல்லுங்க சார், நான் பேசுறது கேக்குதா? சார், நீங்க பேசுறது நல்லாவே கேக்குது, அந்த ஆர்ன மட்டும் அடிக்காம பேசுங்க. எது கேக்குதா சார்? கேக்குதா சார்? ஹலோ ஹலோ. The next day. அப்ப நாங்க என்னப்பா யாரு? நிம்மதியா சாப்பிட கூட விட மாட்டாங்களே. ஹலோ, யாருங்க பேசுறது? மேடம், ஏபிசிடி பேங்க்ல இருந்து பேசுறேங்க. மெய்யப்பன் இருக்காருங்களா? சார் நீங்க தானே அது? உங்க லோன் காசு கொடுக்க தான் சார் எங்க வீட்டுக்காரர் காலையில இருந்து சாப்பிடாம கொள்ளாம அலைஞ்சுக்கிட்டு இருக்காரு. சரிங்க மேடம், மெய்யப்பன் சார் வந்தாருன்னா ஆபீஸ் வர சொல்லுங்க. கண்டிப்பா வர சொல்றேன் சார். வாய்ஸ் பார்த்தா லேடிஸ் வாய்ஸ் மாதிரி தெரியலையே. நாளைக்கு பார்த்துக்கிறேன். Much later. ஏன் வந்தாலும் நானும் பார்த்துட்டு நீங்களும் பார்த்துட்டு இருக்கீங்க? அப்புறமா ஏங்க 1/2 மணி நேரத்தை வரேன், பணத்தை எடுத்து வைங்கன்னு சொன்னல. பணத்தை கொடுங்க, நான் கிளம்புறேன். தம்பி, 2 மாசமா வந்து என்ன லோன் காசு கட்ட சொல்லி டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. என் பொண்டாட்டி ஒரு 2000 ரூபாய் கட்ட துப்புல நீலாம் ஒரு மனுஷன் கேட்டு அடி அடின்னு அடிக்கிறான். இங்க பாருங்க, போயிட்டு அடுத்த மாசம் வாங்க, ரெடி பண்ணி வைக்கிறேன். யோ, சும்மா இந்த டிராமாலாம் பண்ணிட்டு இருக்காத. நீ யாருன்னு எனக்கு தெரியாது. சட்டையை நீயே கிழிச்சிட்டு பொண்டாடி கிழிச்சிட்டான்னு சொல்லிட்டு இருக்கிறியா? எனக்கு என்ன சரி, காசு வாங்க போக மாட்டேன். என்ன தம்பி மிரட்டுறீங்களா? இது ஒன்றும் அந்த காலம் கிடையாது. என் வீட்டுக்கு வந்து என்னை கெட்ட கெட்ட வார்த்தையில் பேசி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி என்னை மன உடைச்சலுக்கு ஆளாக்கிட்டேன்னு ஒரு வீடியோ எடுத்து யூடியூப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் போட்டு விட்டேன்னு வை, உன்னை வேலையை விட்டே தூக்கிடுவாங்க. பண்ண மாட்டேன்னு நினைக்கிறியா? பார்க்குறியா? மாப்பிள்ள வீடியோ எடுறா. சார் ஒரு 2 நாள் டைம் கொடுங்க சார். எப்படியாவது உங்க லோன் அமௌண்ட்டை கட்டிடுறேன் சார். என் குடும்பத்தில் இருக்கிறவங்கள பற்றிலாம் அசிங்கமாக பேசாதீங்க சார். அப்புறம் நாங்கள் அவமானம் தாங்க முடியாம எடுத்துட்டியாடா? நீ இந்த மாதிரி சில்லற வேலைலாம் செய்வேன்னு தெரியும் சார். சாப்பிட்டு வைக்கவா? ஓகே சார். ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுங்க, பணத்தோட வரேன். சரவணன் சார், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயங்க சார்?
நம்ம தமிழ்நாட்டில் சுமாரா 4.5 லட்சம் வேலை பட்டதாரி இருக்காங்க. ஓ நம்ம ஆபீஸில் சரவணன் ஒருத்தர் வேலையே செய்யாமல் வெட்டியாக சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு. அவர் பேப்பர் போட்டு போயிட்டாருன்னா அந்த 4.5 லட்சம் பேத்துல யாருக்கோ ஒருத்தருக்கு வேலை கொடுக்கலான்னு பார்க்குறேன். சார் என்ன சொல்கிறீங்க? சார் கரெக்டாக தாங்க சார் வேலை செய்கிறேன். என்ன சார் கரெக்டாக வேலை செய்றீங்க? கோகுல கஸ்டமர் டியூ டேட் முடிஞ்சு 20 நாள் ஆகுது. என்ன கலெக்ஷன் பண்ண என்ன பண்ணுறீங்க? இவர் கமிஷன் வாங்கிட்டு லோன் கொடுத்துருவாராம், கலெக்ஷன் மட்டும் நம்ம பண்ணணுமா? சரவணன் சார் கலெக்ஷன் பண்ணிடுங்க சார். எப்படி பண்ணுவீங்க? கஸ்டமருடைய புது நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுறேன், கலெக்ஷன் பண்ணிட்டு சேருங்க. கலெக்ஷன் பண்ண முடியலாம் அப்படியே வீட்டுக்கு போயிருங்க, ஆஃபீஸ் பக்கமே வந்துடாதீங்க. சரிங்க சார். ஹலோ சார், ஏபிசிடி பேங்க்லேருந்து பேசுகிறேங்க சார். ஆமாம்மா, மேனேஜர் சொன்னார். நீங்கள் எங்கே வந்துட்டு இருக்கிறீங்க? சார் புதுப்பாளையம் தாண்டி வந்துட்டுருக்கேன். ஓ, புதுப்பாளையம் தாண்டி வந்துட்டு இருக்கிறீங்களா? தமிழன் பேக்கரி தெரியுதான்னு பாருங்க. என்ன தமிழன் பேக்கரியா? அதை தாண்டி தான் வந்துட்டுருக்கேன். ரெட்டிப்டி தாண்டிங்களா? ரெட்டிப்பட்டிலேருந்து நேராக தான் வந்துட்டுருக்கேன். ஸ்ட்ரெயிட்டாக கோயில் இருக்கா? ஆமாம்மா, கோயில் ஒன்று இருக்குது. இங்கே ஒரு இரும்பு கேட்டு இருக்குது. அப்படியே அந்த எறும்பு கேட்டில் பூந்து நேராக வாங்க. சார் இங்கே இருக்குன்னு தெரியுதா? எந்த பக்கம் இருக்கீங்க? பார்த்துருங்க சார். சார் என்னங்க சார் இவ்வளோ நாள் பண்ணிட்டீங்க? மேனேஜர் ஏன்ட கத்துறாருங்க சார். சார் ஒரு 10 நிமிஷம், பையன் வந்துட்டு இருக்கான். ஓகே சார், நான் வெயிட் பண்ணுறேன், நீ கண்டினியூ பண்ணுங்க. சார் நீங்கள் கொஞ்சம் லைட்டாக. இல்லை பரவாயில்லைங்க, ஒர்க் டைம் சாப்பிட்றதில்ல. சரி ஊத்துறா. இன்னொரு டைம் கேளுங்கடா. சார் பரவாயில்ல வாங்க, கொஞ்சம் லைட்டாக கொயக்கா மிட்டாய் போட்டுக்கலாம். ஏதோ வற்புறுத்தி கேட்குறீங்க, ஊற்றுங்க. ஏங்க சார், நீங்கள் செய்கிற வேலை ரொம்ப டென்ஷன் பிடிச்ச வேலை இல்லைங்க சார்? அதை ஏன் கேட்குறீங்க? டியூ அமௌண்ட் கலெக்ஷன் பண்ணலான்னு போனால் ஒவ்வொரு கஸ்டமரும் ஒவ்வொரு மாதிரி. கஸ்டமர் தான் இப்படின்னு வீட்டுக்கு போனால் பொண்டாட்டி வேற லேட்டாக வந்தா ஏன் லேட்டாக வந்தான்னு கேட்குறான். சரி அடுத்த நாள் நேரமாக வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போனால் இன்றைக்கி மட்டும் நேரமாக வர நேற்று ஏன் லேட்டாக வந்தேன்னு கேட்குறான். பொண்டாட்டினாலே அப்படி தானே வைங்க. இவங்க தான் இப்படின்னு ஆஃபீஸுக்கு போனால் அந்த மேனேஜரு 10 வருஷம் முன்னாடி அவனும் இதே வேலையை தான் செஞ்சான். ஆனால் ஒன்றுமே தெரியாத மாதிரி வேலை செய்ய துப்பு இல்லை, பேப்பர் போட்டு போயான்னு சொல்கிறான். இப்போ மட்டும் அவன் என் கையில் கிடைச்சான். இந்தாங்க பேசுங்க. யோ திலீப். ஹலோ சரவணன். யோ ஏன் நினச்சிட்டியா? சார் என்ன சார் நினச்சிட்டு இருக்கீங்க? கடைசி 4 மாதமாக நீங்கள் தான் லேட்டாக லோன் கட்டிகிட்டு இருக்கீங்க. சார் ஃபஸ்ட்லாம் கரெக்டாக தான் சார் கட்டிகிட்டு இருந்தேன். இப்போ கொஞ்சம் வேலை இல்லை, என்ன சார் பண்ணுறது? இந்த மாதம் கூட பாருங்கள் சார், முன்னாடியே அமௌண்ட்டு கட்டலான்னு நினச்சேன். பாப்பாவுக்கு ஒரு வாரமாக உடம்பு சரியில்லை. இந்த மாதம் மட்டும் கொஞ்சம் அசஸ் பண்ணிக்கங்க சார். சும்மா எல்லாம் இதே காரணத்தை சொல்லாதீங்க சார். காலையில் எழுந்திரிச்சு ஆஃபீஸ் கூட போகிறேன், டேரெக்டாக இங்கே தான் வரேன். அமௌண்ட் கொடுங்க சார், நீங்கள் கட்டி ஆகணும். சார் அமௌண்ட்டு கொஞ்சம் கம்மியாக தான் சார் இருக்குது. ஒரு 2 நாள் போகிறோங்க சார், மொத்த பணத்தையும் ஆஃபீஸில் வந்து கட்டிடுறேன். ஏங்க இப்படி? சரி பாப்பா மட்டும்தான் இருக்குது, வீட்டுக்காரங்க எங்கே போயிட்டாங்க? அவங்க 3 நாளைக்கு முன்னாடியே சண்டை போட்டுக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க சார். குழந்தைங்க நான் தான் பார்த்துக்கிறேன். சரி உங்கள்கிட்ட இவ்வளோதான் இருக்குது,
என்கிட்ட ஒரு 2500 தான் சார் இருக்குது. இருக்குது கொடுங்க, நான் போட்டு கட்டிடுறேன். அடுத்த மாதம் சேர்த்து கொடுத்துருங்க. அடுத்த மாதம் கண்டிப்பாக கொடுத்துறேன் சார். பாப்பா ஆஸ்பத்திரி செலவு வச்சுவான். ஹலோ சார், சொல்லுங்க சார். நேற்று மேனேஜர் என்ன பண்ணீங்க? உங்க மேலே செம்ம காண்டில் இருக்காரு. மேனேஜரை. நான் எதுவும் பண்ணலைங்களே. நல்லா யோசிச்சு பாருங்க. நேற்று ஈவினிங் என்ன நடந்துச்சு? டேய் புளிப்பு, நேர்ல வந்தனா கொன்னே போடுவோம்டா. ஓ ஸ்லீப். யோ என்ன நினைச்சிட்டு இருக்கா? ஐயோ